ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய அதிக ரேட் கொடுத்து வாங்கக்கூடிய காஜு கட்லி, அதே டேஸ்ட்டில் வரக்கூடிய பீனட் கட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுக்கிறோமோ அதே கப்லேயே தான் மீதி இன்க்ரீடியண்ட்லாம் எடுக்கணும். நல்லா வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தோல்லாம் நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதே பேன்லேயே 1 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை 1.5 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலைக்கு 1 டம்ளர் அளவு சர்க்கரை போதுமானது. 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு சர்க்கரை நல்லா கரையணும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் போட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையை நல்லா தோல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிக்கிட்டு சர்க்கரை இந்த சைடு சர்க்கரை பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்தவினே சர்க்கரை கொஞ்சம் இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை வந்தவினே நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டிகள் இல்லாமல் வேர்க்கடலை போடும் பொழுது மெயினாக கேஸ் ஸ்லோவில் இருக்கணும். ஸ்லோவில் வச்சு போட்டிங்கன்னா கட்டிகள்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் வச்சு நல்லா கரண்டி வச்சு கட்டிகள்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற கட்டிகள்லாம் உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போதுமானது. இந்த அளவுக்கு நெய்யெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து இது சூடெல்லாம் கொஞ்சம் அந்த சூட்லேயே இருக்கும் பொழுது ஒரு பிளேட்டில் நெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வேர்க்கடலையை ஸ்வீட்டை அந்த பிளேட்டில் போட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பீனட் கட்லி ஸ்வீட் ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.